ஹாய் கைஸ், இந்த வீடியோவில் நம்ம ராக்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ ராக்ஸ்னால் என்ன? நம்ம பூமிக்கு மேலே இருக்கிற ஒரு ஒன் ஆஃப் த லேயர், மணல், ராக்குன்னு சொல்கிறோம்ல. தட் இஸ் கால்டு லித்தோஸ்பியர். அட்மாஸ்பியர்னால் காற்று மண்டலம், லித்தோஸ்பியர்னால் மணல் மற்றும் கல் சம்மந்தப்பட்ட அந்த மண்டலம். அது தமிழ் எப்படி சொல்லுவாங்க தெரில. ஓகே, லித்தோஸ்பியர் இஸ் த அவுட்டர் அப்பர் மோஸ்ட் லேயர் ஆஃப் த எர்த். லித்தோஸ்பியர்ன்றது நம்ம எர்த்துக்கு மேலே இருக்கிற லேயர் தான் லித்தோஸ்பியர். ஓகே, அது ஃபுல்லாகவே சாலிட் ராக்ஸ் அண்டு லூஸ் மெட்டீரியல்ஸாக இருக்கும். ஐ மீன் சேண்டாகவும் இருக்கும் அப்படி சொல்கிறாங்க. லித்தோஸ்பியர்னா என்ன? த ஸ்பியர் ஆஃப் ராக்ஸ். லித்தோஸ்பியர் மீன்ஸ் த ஸ்பியர் ஆஃப் ராக்ஸ். ஓகே, ஸோ எல்லாமே ஒரு ஒன்னோட மாதிரி பார்ப்போம். இந்த ராக்ஸை பற்றி படிக்கிறதுக்கான பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா பெட்ராலஜி, branch of geology that studies rocks. Okay, the study of rocks is called petrology. பெட்ரோலை பற்றி போட்டு போகிறீங்க பெட்ராலஜி. ஓகே, இது பெட்ரோலை பற்றி படிக்கிறது வேறு. ஓகே, ராக்ஸை பற்றி படிக்கிறது பெட்ராலஜி. பெட்ரோஸ்னா ராக்கு, லோகோஸ்னா ஸ்டடி. சிம்பிள் as that. ஓகேவா? வாட் ஆர் ராக்ஸ்? த சாலிட் மினரல் மெட்டீரியல்ஸ் தட் ஃபார்ம் த எர்த் சர்ஃபேசஸ். ஓகேவா? ராக்குனாலே என்ன? ஒரு சாலிட் மினரல் மெட்டீரியல். சிம்பிள். அது நேச்சுரல் ரிசோர்ஸ். ஓகேவா? அது சாலிட் ஃபார்மில் தான் இருக்கும். ராக்குனாலே சாலிட் ஃபார்மில் தான் இருக்கும். தண்ணி மாதிரியோ இல்லை கேஸ் மாதிரியோலாம் இருக்காது. சாலிட் ஃபார்மில் இருக்கும். ஓகே, ஹார்டாக இருந்தால் ஹார்டாகவும் இருக்கும், சாஃப்டாகவும் இருக்கும். ஹார்டாக இருந்த எக்ஸாம்பிள் கிரானைட்டு, சாஃப்டாக இருக்கிறது எக்ஸாம்பிள் ஷேல்ஸ். ஓகே, லைக் சுண்ணாம்பு கட்டி அந்த மாதிரி சொல்லலாம். ஓகே, எர்த் crust இஸ், அதாவது அவுட்டர் லேயர் இஸ் மேட் அப் ஆஃப் ராக்ஸு. ராக்ஸ் இஸ் equal to a mixture of one or more minerals. ஓகே, கிட்டத்தட்ட ஓவர் 2000 மினரல்ஸ், பட் ஒன்லி 8 பேசிக் ஒன்ஸ் ஆர் காமன் எவ்ரிவேர். கிட்டத்தட்ட 2000 மினரல்ஸ் கிட்ட நம்ம பூமியோட மேல் பரப்பில் இருக்குது. ஓகே ஓகே, ராக்ஸோட கிளாசிஃபிகேஷன், டைப்ஸ் ஆஃப் ராக்ஸ். ஓகேவா? அது எந்த 3 விதமாக பிரிக்கிறாங்க. இக்னியஸ் ராக்ஸு, செடிமெண்ட்ரி ராக்ஸு, மெட்டாமார்பிக் ராக்ஸ். இக்னியஸ் ராக்ஸ்னால் ஒன்றும் இல்லை, நம்ம வேல்கனோலேருந்து வெளியே வர உருகுன பாறை, கல், மண், அதாவது லார்வா. சிம்பிள். த மோல்டன் மேக்மா, த ஹாட் லிக்விட் ராக். ஓகே, நம்ம வேல்கனோலேருந்து வெளியே வர லிக்விட் ராக் தான், ஹாட்டான மேக்மா தான் நம்ம இக்னியஸ் ராக்ஸ்ன்னு சொல்கிறோம். ஓகே, அதை இன்னொன்று சொல்லுவாங்கன்னா பேரண்ட் ராக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இக்னிஸ்னா ஃபயர்னு அர்த்தம் லாட்டினில். ஓகே, டன். அதோட கேரக்டரிஸ்டிக்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹார்டாக இருக்கும். தண்ணி இது பண்ண விடாது, ஈஸியாக பாஸ் பண்ண விடாது. ஓகே, அதாவது இம்பெர்மபிள், அதை தொலைச்சிக்கிட்டு எதுவும் போக முடியாது, அவ்வளோ ஹார்டாக இருக்கும். அதில் ஃபாசில்ஸ் இருக்காது. ஐ மீன் இந்த மண், லைக் எப்படி சொல்கிறதுனா எலும்புகள்லாம் புதஞ்சிருக்கு பார்த்தீங்களா? ஏன்னா இதுவே ஆல்ரெடி வேல்கனோலேருந்து ஹீட்டாக வருது, அதில் எப்படி எலும்பு இருக்கும்? இருந்திருந்தால் எரிஞ்சிரும்ல. தட் இஸ் இது வேல்கனோலேருந்து வரதுனால வேல்கனோ வேல்கனோவோட ஆக்டிவிட்டியை சேர்ந்தது. ஓகேவா? இதுதான் கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு பயங்கரமாக யூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கும், அவ்வளோ டெம்பரேச்சர் தாங்கும், அவ்வளோ பிரிட்டிலாக இருக்கும். ஓகே ஓகே டன். இப்போ இந்த இக்னியஸ் ராக்ஸ்லேயே 2 டைப்ஸ் இருக்குது. எக்ஸ்ட்ரூசிவ் இக்னியஸ் ராக்ஸு, இன்ட்ரூசிவ் இக்னியஸ் ராக்ஸு. எக்ஸ்ட்ரூசிவ்னா பேர்லேயே பாருங்கள், எக்ஸ்ட்ரூசிவ்னா வெளியே. அந்த லார்வா வெளியே அது கூல்டவுன் ஆகி அது பாறையாக மாறிச்சுன்னா எக்ஸ்ட்ரூசிவ் இக்னியஸ் ராக்ஸு. இதுவே அது வெளியே வராமல் பூமிக்கடியிலே இருந்து அந்த லார்வா கூல்டவுன் ஆகி ராக்காக மாறிச்சுன்னா அதுதான் இன்ட்ரூசிவ் இக்னிஷியஸ் ராக்ஸு. ஓகேக்கா? பாருங்கள், லாவா கம்ஸ் அவுட் ஆஃப் த வேல்கனோ, கூல்ஸ் குயிக்லி அப்படின்னா இக்னிஷியஸ் ராக்ஸு. அதுக்கு எக்ஸாம்பிள் பெசால்ட்டு. ஓகேவா? அதே மாதிரி கூல்ஸ் டவுன் இன்சைட் தி எர்த் கிரஸ்ட்னா இன்ட்ரூசிவ் இக்னியஸ் ராக்ஸு. ஓகே, அது கிறிஸ்டலின் ராக்ஸாக மாறிடும். அதுக்கான சிம்பிள் எக்ஸாம்பிள்லாம் பார்த்தீங்கன்னா கிரானைட்டு, டயோரைட்டு, கேப்ரோ, இதெல்லாம் சொல்லலாம். ஓகே, அண்ட் தென் நெக்ஸ்ட்டு டைப்பு இக்னியஸ் ராக்ஸ் பார்த்தாச்சு. அடுத்து செடிமெண்ட்ரி ராக்ஸ்.
ப்ளே பேர்லயே இருக்கும். செடிமெண்ட்ரின்னா என்ன? ப படிமம். படிஞ்சு போறது. ஓகேவா? ஸோ, இந்த இக்னிசியஸ் ராக்ஸ் வந்து பேரண்ட் ராக்கா? அதுவே கொஞ்சம் கொஞ்சமா ஏதாவது டெம்பரேச்சர் மூலியமாவோ, இல்ல கிளைமேட்டோட மூலியமாவோ, இல்ல தண்ணி எரோகேட் ஆயி, படிப்படியா வந்து உரு எரோட் ஆயி, லேயர் மேல லேயரா படிஞ்சதுன்னா, அதுக்கு பேர் தான் செடிமெண்ட்ரி ராக்ஸு. செட்டிலிங் டவுன். அத வந்து என்னான்னு சொல்லுவாங்க? லேயர்டு ராக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஓகே. அந்த ராக்ஸ்லாம் வந்து ட்ரைனியா சின்ன சின்னதா உடைஞ்சி, ஒண்ணு மேல ஒண்ணு, ஒண்ணு மேல ஒண்ணுன்னு படிஞ்சு, அதுதான் வந்து செடிமெண்ட்ரி ராக்ஸா மாறும். அதுக்கு பேர் தான் செடிமெண்ட்ரி ராக்ஸு. இந்த மாரி ஒண்ணு மேல ஒண்ணா படியும்போது, அதுல செடி, கொடி, மரமும் இதுவாகும். அததான் நம்ம வந்து என்ன சொல்லுவோம்? கோலு, லிக்னைட்டுன்னு சொல்றது. ஓகே. டைப்ஸ் ஆஃப் கோல், ஃபாசில் ஃபியூஸ்ன்னு சொல்றாங்க. ஓகேவா? நிலக்கரின்னு சொல்றது. மரம், செடி, கொடி, மிருகங்கள்லாம் அழிஞ்சு ஒண்ணா போறது தான் வந்து ஃபாசில் ஃபியூசல்ன்னு சொல்லுவாங்க. அதே மாரி அதுலயும் ஃபாசிலும் கிடைக்கும். ஃபாசில் எதுல கிடைக்கும்னா, செடிமெண்டரி ராக்ஸ்ல தான் கிடைக்கும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா லேயர் பை லேயரா இருக்கிறதுனால, ஒண்ணு மேல ஒண்ணு படிஞ்சதுனால, அது வந்து ஃபாசில் ஃபியூஸ் கிடைக்கும். இதோட கேரக்டரிஸ்டிக்ஸ் என்ன? அதுல மெனி லேயர்ஸ் இருக்கும். ஓகேவா? படிமம் தானே. மெனி லேயர் இருக்கும். இதுல கிறிஸ்டலைன் கிடையாது. கிறிஸ்டல் கிறிஸ்டல் மாரி இருக்காது. இதுல ஃபாசில்ஸ் இருக்கும். ஓகேவா? செத்துப்போன மரம், செடி, கொடியோட ஃபாசில்லாம் விலங்குகளோட ஃபாசில்லாம் அதுல இருக்கும். ஓகேவா? இது வந்து சாஃப்ட்டாவும் இருக்கும். சீக்கிரமா எரோட் ஆயிடும். ஏன்னா, ஒரு இடத்துலருந்து இன்னொரு இடத்துக்கு ஈஸியா மூவ் ஆயிடும் அது. படியிறதுன்னா என்ன? ஈஸியா சாஃப்ட்டா இருக்கிறதுனால தானே அது ஈஸியா இதுவாகுது. ஓகே. அதனால தான். இது வந்து சிம்பிளஸ்ட் ஓல்டஸ்ட் செடிமெண்டரி ராக் ஃபவுண்ட் இன் கிரீன்லாண்ட் விச் இஸ் 3.9 பில்லியன் இயர்ஸ் ஓல்டு. சிம்பிள் அஸ் தட். ஓகே. இப்போ செடிமெண்டரி ராக்ஸ்ல இருக்க டைப்ஸ பார்க்கலாம். ஆர்கானிக் செடிமெண்டரி ராக்ஸ். ஆர்கானிக் செடிமெண்டரி ராக்ஸ்னா என்ன? இறந்து போன செடி, கொடி மாரி மரம், மிருகங்கள் இதெல்லாம் வந்து படிமத்தில கிடைச்சதுன்னா, அந்த மண்ணுல படிமமாகி மண்ணா மாறிது. மண்ணா, கல்லாவோ கல்லாவோ மாறியிருந்ததுன்னா, கோலா மாறிருந்துச்சுன்னா, அதுக்கு பேரு ஆர்கானிக் செடிமெண்டரி ராக்ஸு. இதுவே நம்ப இது இருக்கு பார்த்தீங்கன்னா, இக்னிஷியஸ் ராக்ஸோ, இல்ல மெட்டாமார்பிக் ராக்ஸோ வந்து அ பீஸ் பீஸா உடைஞ்சு எரோட் ஆகி படிமமா மாறுச்சுன்னா, அதுதான் மெக்கானிக்கல் செடிமெண்டரி ராக்ஸ்ன்னு சொல்றாங்க. இதுவே கெமிக்கல் கெமிக்கல் dissolves in water and later settle after எவாப்ரேஷன். ஓகேவா? அதாவது ஒரு சில மினரல்ஸ்லாம் வந்து வாட்டர்ல இதுவாயிடும். லைக் எப்படி சொல்றதுன்னு தெரியல. ஓகேவா? வாட்டர்ல வந்து கெமிக்கலா கம்பைன்ட் ஆகி, அதுக்கப்புறம் ஒரு இடத்துல போய் மொத்தமா தங்கும். சிம்பிளா சால்ட் சொல்லலாம். ஓகேவா? நம்ம சால்ட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, கடல்ல தான் போய் சேரும். ஆத்துல இருந்தாலும், அது ஆத்துல போற தண்ணியோட சேர்ந்து கடல்ல தான் போய் சேரும். அந்த கடல் தண்ணிய தான் நம்ம எடுத்து என்ன பண்றோம்? சால்ட்டா மாத்துறோம். தட்ஸ் லைக் தட். அத வந்து கெமிக்கல் செடிமெண்டரி ராக்ஸ். இத வந்து நான் சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்காக தான் சொல்றேன். அதுக்கு வந்து எது எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, ஜிப்சம். உங்களுக்கு புரியணுன்றதுக்காக சால்ட்ட சொன்னேன். பட் அதுக்கு சிவரான எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா, ஜிப்சம். ஓகேவா? இதுக்கப்புறம் இந்த 3 ராக் எதுன்னு பார்த்தீங்கன்னா, மெட்டாமார்பிக் ராக்ஸ். அதாவது சேஞ்ச்டு ராக்ஸ். இதுல வந்து 2மே இருக்கும். லைக் செடிமெண்டரி ராக்ஸும் இருக்கும், இக்னிஷியஸ் ராக்ஸும் இருக்கும். இந்த 2 ராக்ஸையுமே ஒரு ஹை டெம்பரேச்சர்லயோ, இல்ல ஹை பிரஷர் மூலியமாவோ அத இது பண்ணும்போது சேஞ்ச் ஆகும். ஹை டெம்பரேச்சர்ல ஹை பிரஷர குடுக்கும்போது, அது வந்து மெட்டாமார்பிக் ராக்ஸா மாறும். அந்த ப்ராசஸ் பேர் தான் ஹை பிரஷரோ, ஹை டெம்பரேச்சரோ குடுத்தோம்னா, அதுக்கு பேர் என்னன்னா, மெட்டாமார்பிசம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அந்த ப்ராசஸ் இஸ் கால்டு மெட்டாமார்பிசம். இந்த சேஞ்ச் மெட்டாமார்பிக் ராக்ஸா மாறுறதுனால, அதுக்கு அந்த ப்ராசஸ்க்கு பேரு மெட்டாமார்பிசம். அதுல என்ன டைப்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா, டெம்பரேச்சர் மெட்டாமார்பிக் ராக்ஸு, டைனாமிக் மெட்டாமார்பிசம். ஓகேவா? ஹீட் மூலியமா சேஞ்ச் ஆகுதுன்னா, அது தெர்மல் மெட்டாமார்பிக் மெட்டாமார்பிசம். இதுவே பிரஷர் மூலியமா அது மாறுதுன்னா, அது டைனமிக் மெட்டாமார்பிசம். ஓகே. இதில வந்து சிம்பிளான எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, அது வந்து இக்னிஷியஸ் ராக்ஸ்லேருந்து எப்படி மெட்டாமார்பிக்கா மாறுதுன்னு பார்த்தீங்கன்னா, கிரானைட்லேருந்து ஜீனசிஸ் ஜீனீசிஸ். ஓகே. அது வந்து எப்படின்னா பிரஷர் மூலியமா மாறுது. பைசால்ட்லேருந்து ஸ்லேட்டா மாறுது ஹீட் மூலியமா. ஓகே. அதுக்கப்புறம் செடிமெண்டரி ராக்ஸ்ல சாண்ட்ஸ்டோன்லேருந்து குவார்ட்ஸா மாறுது பை ஹீட் மூலியமா. அதுக்கப்புறம் ஷேல்லேருந்து ஸ்லேட்டா மாறுது பை ஹீட் மூலியமா. ஓகே. சிம்பிள் அஸ் தட்.
இப்போ இது வந்து எப்படின்னா, இதோட கேரக்டரிஸ்டிக்ஸ்லாம் எதுன்னு பார்த்தீங்கன்னா வந்து, இது வந்து கிறிஸ்டலைஸ்டா இருக்கும். மோஸ்ட்லி இது வந்து கிறிஸ்டல் ஃபார்ம்ல ஒரு மாரி பளபளன்னு கிரானைட் மாரி, கல்லு மாரியே இருக்கும். ஐ மீன் மார்பிள் மாரி இருக்கும் வச்சுக்கோங்களேன். அதுக்கப்புறம் பேண்ட் ஆஃப் லைட் அண்ட் டார்க் மினரல்ஸ். ஷோ பேண்ட்ஸ் ஆஃப் லைட் அண்ட் டார்க் மினரல்ஸ். மார்பிள் இஸ் எ மெட்டாமார்பிக். ஓகேவா? மார்பிள் யூஸ்டு இன் தாஜ்மஹால் இஸ் எ மெட்டாமார்பிக் ராக்ஸ் ஃபார்ம்டு ஃப்ரம் லைம்ஸ்டோன். ஓகேவா? இதுவும் ஸோ தாஜ்மஹால்ல யூஸ் பண்ண கல் எதுன்னு பார்த்தீங்கன்னா, மெட்டாமார்பிக் ராக்ஸு. சிம்பிள் அஸ் தட். டன். ஸோ திஸ் இஸ் த இதுக்கப்புறம் முக்கியமானது ராக் சைக்கிள். ராக் சைக்கிள் எப்படி இது உருவாகுதுன்னு சிம்பிளா சொல்லிர்றேன். இக்னிஷியஸ் ராக்ஸ். வேல்குலருந்து வர்றது தான் ஃபர்ஸ்ட்டு ராக். சரிங்களா? அதுக்கப்புறம் என்ன ஆகும்? வெளிய வந்து தங்கிடும். ஐ மீன் சுத்தமா வந்து கூல் டவுன் ஆயிடும். கூல் டவுன் ஆனதுக்கப்புறம் மழை பெஞ்சோ, இல்ல அதுவாவே உடைஞ்சோ, ஏதோ ஒரு காரணங்களால அது உடைஞ்சு செடிமெண்டரி ராக்ஸா மாறும். இந்த செடிமெண்டரி ராக்ஸும், இக்னிஷியஸ் ராக்ஸும் ஹீட் அண்ட் பிரஷர் மூலியமா சேஞ்ச் ஆச்சுன்னா, அதுக்கு பேரு மெட்டாமார்பிக் ராக்ஸு. ஓகேவா? இதுக்கு பேர் தான் ராக் சைக்கிள்னு சொல்றாங்க. சிம்பிள் as தட். திஸ் இஸ் த ராக் சைக்கிள். ஒரு சிம்பிளான ஐடியாவ சொல்லிட்டேன். அண்ட் தென் ராக்லாம் நம்ம எங்க யூஸ் பண்றோம்? குவார்ட்சைட்டு அண்ட் மார்பிள் ஆர் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அண்ட் ஸ்கல்ப்சர்ஸ்ல யூஸ் பண்றோம். மார்பிள் வந்து நம்ம எதுக்கு ஸ்டாச்சூஸ் யூஸ் பண்ண, டெக்கரேட்டிவ் ஐட்டம்லாம் யூஸ் பண்றதுக்கு யூஸ் பண்றோம். அண்ட் தென் இதெல்லாம் வந்து பவுடரா யூஸ் பண்ணோம்னா, பிளாஸ்டிக் அண்ட் பேப்பர் இண்டஸ்ட்ரியிலயும் யூஸ் பண்றாங்கன்னு சொல்றாங்க. ஓகே. யூஸ் ஆஃப் ராக்ஸ். நம்ம ராக்ஸ் எங்கெல்லாம் யூஸ் பண்றோம்? ஏகப்பட்ட இடத்துல யூஸ் பண்றோம். ஏன்ஷியன்ட் டைம்ஸ்லேருந்து யூஸ் பண்றோம். சிமெண்ட் தயாரிக்க, சாக் பீஸுக்கு, மெயின்டெய்னிங் ஃபயர் இன் தி இயர்லியர் டைம். ஓகே. அதான் கல்லு மூலியமா நம்ப இது பண்ணுவோம்ல. அந்த ஃப்ளிங்ன்னு சொல்லுவாங்க. ஓகேவா? அது கூட ஒரு கல்லு தான். அந்த ஃப்ளிங் சொல்லுவாங்க. அத வச்சு நம்ம ஃபயர் ஸ்டார்ட் பண்ணலாம். அந்த திரி மூட்டலாம். ஓகேவா? அந்த மாரி. அதே மாரி பில்டிங் மெட்டீரியல்ஸு, பாத் ஸ்க்ரப்பர்ஸு, அதுக்கப்புறம் கர்ப் ஸ்டோன்ஸு, ஆர்னமெண்ட்ஸ் அண்ட் ஜுவல்லரி, ரூஃபிங் மெட்டீரியல்ஸ், டெக்கரேட்டிவ் ஐட்டம்ஸ், வேல்யூபிள் மினரல்ஸ் லைக் கோல்டு, டைமண்ட் அண்ட் சஃபயர். ஓகே. தட்ஸ் இட். ராக்க பத்தின ஒரு சிம்பிளான ஐடியா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். புக்ல இருக்கிறது தான் ஆக்சுவலி 8த் புக்ல இருக்கும். ஈஸியா நீங்க ஒரு தடவ நான் சொன்னத வச்சு நீங்க 8த் புக்ல ஒரு தடவ பார்த்தீங்கனாலே உங்களுக்கு ஈஸியா புரிஞ்சிரும். தட்ஸ் இட் காய்ஸ். யாஹ்! நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். பாய்.